சென்னை ஆர்கே சாலையில் மெட்ரோ ரயில் பயணிகள் நடைபெறக்கூடிய இடத்திற்கு அருகில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அங்கிருந்து செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இப்ப அந்த தண்ணீரை வெளியேற்ற என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஒரு முக்கியமான சாலையாக இருக்கிறது. நிச்சயமாக சென்னையில் நேற்று முழுவதும் கனமழை பெய்து வரும் நிலையில் இன்று காலை முதல் மிதமான மழையானது பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் பல்வேறு இடங்களில் தேங்கியுள்ள தண்ணீரை அகற்றும் பணியில் சம்பந்தப்பட்ட துறை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது நாம் சென்னையின் முக்கிய சாலையாக பார்க்கப்படும் ராதாகிருஷ்ணன் சாலை என்ற ஆர்கே சாலையில் இருந்து வருகிறோம். இந்த ஆர்கே சாலையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளானது நடைபெற்று வருகிறது. இந்த மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த சாலையில் முழுவதுமாக தண்ணீர் தேங்கியுள்ளது. அதிக அளவில் தண்ணீர் தேங்கியுள்ளது. தண்ணீர் தேங்கியுள்ள காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் தற்போது காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சாலையின் ஒரு புறம் முழுவதுமாக தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் வாகனங்கள் ஒரே வரிசையில் தான் சென்று கொண்டுள்ளது. கார்களும் இருசக்கர வாகனங்களில் இந்த டயர்கள் அந்த தண்ணீரில் மூழ்கி செல்லும் காட்சிகள் தான் நான் பார்க்க உள்ளது. இந்த சாலையை பொறுத்தவரையில் இந்த சாலையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு சொந்தமான அந்த தளவாடங்கள் வைக்கும் ஒரு தளவாடங்கள் வைக்கும் அந்த கிடங்கும் உள்ளது. அந்த கிடங்கிற்கு வெளியேயும் அதிக அளவு தண்ணீரானது தேங்கி உள்ளது. கிடங்கிற்கு உள்ளே இன்னும் தண்ணீர் செல்லவில்லை என்றாலும் கிடங்கிற்கு வெளியே அதிக அளவு தண்ணீர் தேங்கி உள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த தண்ணீரை அகற்றும் பணியில் மெட்ரோ ரயில் பணியாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் தற்போது தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மெட்ரோ ரயில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் சார்பில் அங்கே ஒரு டிராக்டரானது கொண்டு வரப்பட்டு தொடர்ந்து தண்ணீரை அகற்றும் பணியில் மெட்ரோ ரயில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் போக்குவரத்தை சீர் செய்வதற்கான நடவடிக்கையும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பணிகளை மேற்கொள்ளும் அந்த நிறுவனம் சார்பில் ஒரு 10க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டு போக்குவரத்தை சீர் செய்யும் பணியையும் அந்த பணியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இங்கு அதிக அளவு தண்ணீரானது தேங்கியுள்ளது. ஆனால் ஒரே ஒரு மோட்டார் வைத்து, அதாவது டிராக்டர் மோட்டார் வைத்து மட்டுமே இங்கு தண்ணீரானது அகற்றப்பட்டு வருகிறது. எனவே இந்த சாலையில், அதாவது சென்னையின் முக்கிய சாலையாக உள்ள இந்த சாலையில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி உள்ளதால் கூடுதல் மோட்டார்கள் வைத்து தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சாலையின் ஒரு புறத்தில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் போக்குவரத்தும் இங்கு மெதுவாக நகர்ந்து வருவதால் எவ்வளவு விரைவாக சீக்கிரமாக தண்ணீரை அகற்ற முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணீரை அகற்ற வேண்டும் என்றும் கூடுதல் மோட்டார்களை வைத்து தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.